யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆன பிறகு அவர் சார்ந்த திரைத்துறைக்கு ஒரு முக்கியமான வேலையை செய்திருக்கிறார். அது எப்படி எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக மாறிய பிறகு அவர் சில வேலைகளை எல்லாம் தமிழ் திரையுலகத்திற்கு செய்து கொடுத்தார். இந்த ரெண்டையும் நானும் ஒற்றுமையா நான் பார்க்கிறேன். இது ஒரு கடமை, கண்டிப்பாக செய்ய வேண்டிய கடமை. இதற்கு நாம் விஜய்க்கு வாழ்த்து சொல்ல வேண்டும். இந்த சினிமா துறையை தான் திமுக குடும்பம் என்ன செஞ்சேன்னா தன்னுடைய கைக்குள்ள வச்சுக்கிடுதாங்க. ஏன் இதை நான் திமுக குடும்பம் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு அரசியலுக்குள் இருப்பவர்கள், அரசியல்ல பவர் செக்டருக்கு வரக்கூடிய ஒருத்தர்கள், ஒட்டுமொத்த தமிழ்நாடையே கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு வரக்கூடியவர்கள், இந்த சினிமா துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய விளைவு தான் இன்னைக்கு இந்த மாதிரி விஜய் முதலமைச்சர், உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர். பக்கத்து மாநிலங்கள்லாம் சிரிக்கிறாங்க. நான் தமிழ்நாட்டுக்கு போகிறேன், சினிமாவில் நடிக்க போய் முதலமைச்சராக போகிறேன் அப்படின்னு. காதல் படத்தில் நேராக ஸ்ட்ரைட்டாக நான் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு காமெடியன் சொல்கிறது மாதிரி. உலகத்தில் எங்கேயும் இல்லாத ஒரு கூத்து கேவலங்கள் அரங்கேறுவதற்கும் இந்த நிலை தொடர்வதற்கும் காரணமாக இருக்கிறது சினிமாவில் இருக்கக்கூடிய பணப்புழக்கீடுகள் இருக்கு இல்லையா. நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான கோடிகள் புழங்கக்கூடிய அந்த ஒரு இடம், அதுக்கு யார் இன்வெஸ்ட் பண்றா, என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு பெரிய மாய பிம்பம். அதனால தான் அதை சொல்லுவாங்க, அது ஒரு கனவு பட்டறைம்பாங்க. ஒரு படத்தை இன்னைக்கு எடுக்கிறதுக்கு 100 கோடி 200 கோடி. இதே இன்னைக்கு இருக்க முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய விஜய் படத்துக்கு கடைசி படம் ஜனநாயகன்கிற படம்னு அவர் சொல்லியிருக்கக்கூடிய படத்தோட பேர் பட்ஜெட் 400 கோடிக்கு மேல, 480 கோடி, சுமார் 500 கோடி கிட்ட உங்களுக்கு. அப்ப எவ்வளவு படம் ஒரு படத்துக்கு? இப்ப விஜய் என்ன செஞ்சிருக்கிறா அப்படின்னு கேட்டா, எம்ஜிஆர் அவர்கள் என்ன செஞ்சார் அது ரொம்ப முக்கியம். விஜய் 5 காட்சிகளுக்கு சிறப்பு அனுமதி கொடுத்திருக்கிறார். 5 காட்சிகளுக்கு சிறப்பு அனுமதி கொடுக்கறதுல அது என்னையா இருக்கு, ஒரு பெரிய விஷயமா? காலையில இன்னொரு காட்சி போட போறாங்க அவ்வளவுதானே, அப்படித்தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா அப்படி கிடையாது. அதில் தமிழ்நாட்டில் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, அரசு கஜானாவுக்கு வருவாய் சம்பந்தப்பட்டது. அந்த டிக்கெட் இதுகள்லாம் எனக்கு நல்ல நினைவு இருக்கு. எப்படி செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க அந்த காலத்துல 1980 காலங்கள்ல இருந்து 90 காலகட்டங்கள் அந்த இதில் பார்த்தீங்கன்னா சினிமாங்கிறது ஒரு பெரிய பீக்கா இருக்கும், பயங்கரமா இருக்கும். ஒரு படம், ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே ஒரு கொண்டாட்டம் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். நைட்டெல்லாம் கூட்டம், போஸ்டர் பார்க்குறப்ப எங்க போஸ்டர் ஓட்டுன்னு அந்த போஸ்டர் பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வரும். நகரின் முக்கிய பகுதிகளில் கட் அவுட் பெரிய அளவு வச்சு மாலை, இன்னைக்கும் சனியை இன்னைக்கும் நடக்குது, தீக்கு குவில ஓடும். அப்போ இதெல்லாம் ஒரு செய்தின்னு இதுல விட்டு தொலைவுன்னு வைங்களேன். ஆனால் அன்னைக்கு ஒரு மாயம் இருக்கு. என்ன செய்வாங்கன்னா, மறுநாள் தீபாவளின்னு வச்சுக்கோங்களேன், படம் ரிலீஸ் ஆகும், முதல் நாளே டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுவாங்க சில பேர். ஏன்னா தேட்டருக்குள்ள பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒரு நாளைக்கு உள்ள நுழைவாங்க. டிக்கெட்டை கிழிச்சு முடியாது, கேட்டெல்லாம் உடச்சி தள்ளுற அளவுக்கு உள்ள இருக்கும். ஏனெனில் என்டர்டைன்மெண்ட்டுக்கே வேற எதே கிடையாது. அதனால சினிமா தியேட்டர் ஒன்றுதான் புகழா இருந்தது. அது கொண்டாட்டங்கள், வீட்டில் தீபாவளி கறிச்சோறுதுன்னு நேரம் அங்கதான் போவாங்க. இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் 5 காட்சிகள் கொடுத்திருக்கிறார். அப்போ இதுல என்ன செய்தி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான செய்தி இதுக்குள்ள இருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க வாரம் முழுவதும் திரைப்படம் உள்ள வரும். அந்த திரைப்படம் உள்ள ரிலீஸ் ஆயிருச்சுன்னா, நல்லா அந்த வார்த்தையை போட்டிருக்காரு, நல்லா கவனிக்கிறேன். தமிழகத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலும் புதிய திரைப்படங்கள் வெளியாகும் நாளிலிருந்து 7 நாட்கள் வரையும் 5 காட்சிகள் போட்டுக்கலாம். அப்போ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு படம் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், 4-5 படம் ரிலீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? அப்போ தமிழ்நாட்டில் இனி 4 காட்சிகள்ங்கிறது 5 காட்சிகளாக மாறிடும். இனி சினிமா தியேட்டர் கொண்டாட்டம்னு வச்சுக்கோங்களேன். கொண்டாட்டம் இல்லைன்னா ஒரு காட்சி எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்கு இங்க போய் எந்த கவர்மெண்ட் ஆட்சி நடக்குதோ அந்த கவர்மெண்ட்டை நம்ம கெஞ்சிக்கிட்டு நிற்பாங்க. இங்க
அவன் கொடுத்தா தான் போச்சு அந்த காட்சிகளா. அதுதான் நிலையாக இருந்தது. ஆனா இப்ப அப்படி கிடையாது, மாத்திட்டாரு. எப்படின்னா அது போக இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, உள்ளூர் பண்டிகைகளின் போதும் விடுமுறை நாள்களின் போதும் வார இறுதி நாள்கள் சனி ஞாயிறு அதுலயும் 5 காட்சிகள் போட்டுக்கலாம், முடிஞ்சு போச்சு. இதை யார் சொல்லியிருக்காருன்னா தமிழக தியேட்டர்கள் ஒழுங்குமுறை இருக்கு இல்லையா, அந்த ஒழுங்குமுறை விதிகளில் இதை வந்து திருத்தி ஜிஓ வெளியிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அப்ப இனிமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தியேட்டர்களிலும் 5 காட்சிகள் தினமும். அந்த புது படங்கள் ஓடுற காட்சிகள் ஒரு சைடு போட்டுக்கலாம், இந்த சைடு ஒரு திரைப்படங்கள் ஓடிக்கிடும். இன்னும் அவங்களுக்கு கொண்டாட்ட மனநிலை எல்லாமே இருந்துக்கிடும். சரி, இது எம்ஜிஆர் என்ன செஞ்சார்? அந்த காலங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினிமா தியேட்டர்கள்லாம் வந்து முழுக்க முழுக்க இந்தி திரைப்படங்களோட ஆக்கிரமிப்பு இருந்த காலகட்டம். அது வந்து அதை வந்து எப்படி உடைச்சாங்கங்கிறது ஒரு சரி. இதை நான் ஒரு காணொலியாக நான் போடுறேன், நான் மீண்டும் போடுறேன் இதில். சரி, இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய குடும்பங்கள் இருக்கு இல்லையா, அவங்க தான் வந்து திரைப்படத்தை விநியோகம் செய்வதற்குரியான உரிமுறையை எல்லாமே கையில் வச்சிருந்தாங்க. தியேட்டர்களில் 5 காட்சிகளுக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்கு உண்டான முழு கண்ட்ரோலும் அவங்க கிட்ட தான் இருந்துச்சு, வேற யாருக்கிட்டையும் கையில் உள்ளவள். வேற என்ன செய்யறது, வேற வழியே இல்லையே. அப்போ ஆளுங்கட்சியாக இவர்கள் இருக்கக்கூடிய நேரங்களில் எல்லாம் இவர்கள் அனுசரணையாக பார்த்து கொள்ள வேண்டியது கட்டாய கடமையாக, இல்லைன்னா சினிமா தியேட்டருக்கு விட மாட்டாங்க. இப்போ விஜய் இருக்காப்ல, ஒரு படம் நடிச்சாப்ல, தலைவா அப்படின்னு ஒரு படம் நடிச்சார். அந்த தலைவா படத்துக்கு கீழே வந்து அந்த கேப்சரில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, பிராக்கெட்டுக்குள்ள வந்து டைம்ஸ் டு லீட் அப்படிங்கிற ஒரு வேர்ட்ஸ் போட்டாங்க. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, நேராக ஜெயலலிதா டைம்ஸ் டு லீட்னா அப்போ என்ன, அப்போ இனி நான் தான் அப்படின்னு தானே பொருள். படத்தை தூக்கி குப்பையில் விடுறாங்க, தேட்டர்லாம் கிடையாது, படம் ரிலீஸ் ஆகாதுன்ட்டாங்க. அப்போ கேளிக்கைத்துறை மாநில அரசாங்கம் கையில் இருக்கிறது மூலமாக அவர்கள் முழுவதும் கண்ட்ரோல் பண்ணி கையில் வச்சிருந்தாங்க. ஒன்றும் பண்ண முடியல அவங்களால, வேற வழி இல்லை. நூற்றுக்கணக்கான கோடி பணம் உள்ள போயிருச்சு. இதே முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் கையை கட்டிக்கிட்டு போய் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் தேடி தேடி போறாங்க. இப்ப கடைசியில கொடைக்கானல் பங்களா வரைக்கும் போயிட்டாங்க, உள்ள அனுமதி கிடையாது, கூட ஆள் இருக்கலாம். அது நிறைய செய்திகள் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி. சரி, வேற வழியும் கிடையாது, என்ன செய்யறது? போய் வீட்டில் போய் காலிலே விழுந்துருங்க, குடும்பத்தோட காப்பாத்துங்கன்னு சொல்லி. முடியாதுன்னு விட்டாங்க. அதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய தேர்தலில் நாங்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய நிலை வருகிறது. அந்த கட்சிக்காக பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த பிரச்சாரத்திற்கு போன பிறகுதான் ஓரளவுக்கு அது சமநிலை ஆகுது. அந்த டைம்ஸ் டு லீடு இருக்கு இல்லையா, அதையும் எடுத்துடுறாங்க, உள்ள எடுத்துடுறாங்க. இதில் யார் முதலமைச்சர் ஆகுறான்னு கனவுல கூட கண்டிருக்காங்க? இந்த ரிசல்ட் வர்றதுக்கு யார் கண்டா? இப்போ இதே கூட முதலமைச்சர் பெரும்பான்மை 108 சீட்டு வந்திருக்கு, அவ்வளவுதான். அது பெரிய விஷயங்கள் உள்ளெல்லாம் இருக்குது. சரி, அதுக்கு பிறகு இருக்கு இல்லையா, வீட்டுக்கு போடுறாங்க இல்லையா, வீட்டுக்கு போய் காலடியில் விழுந்து கூட ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்ன நிலைக்கு வர்றாங்க? அடுத்த திரைப்படங்களுக்குள்ள வரும்போது இவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு போறான் பாருங்க, பிரச்சாரத்துக்கு போயிட்டு தொண்டர்கள்லாம் அத்தனை பேர் வேலை செய்வதை பார்த்துவிட்டு இந்த வெற்றிக்கு அணிலை போல் நாங்களும் உதவினோம் அப்படின்னு. அதுதான் இன்னைக்கு வந்து அணில் குஞ்சுன்னு சொல்லி பேசுறாங்க இல்லையா, அது காரணமே இதுதான். இந்த வெற்றிக்கு நாங்களும் காரணமாக இருந்தோம். அப்படியா, நீதான் வெற்றிக்கு காரணமா இருக்கியா? உன்னை வச்சுதான் நான் முதலமைச்சர் ஆனேனா? போடு, திருப்பி லாக் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு வச்சு. சரி, இதுதான் ஜெயலலிதாவை தான் அப்படி இருந்தாங்கன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்களா? கிடையாது, திமுகவும் அதைத்தான் செஞ்சது. அப்போ இவர்கள் பல கோடிகள் பணம் புரளக்கூடிய ஒரு இடத்திற்கு உள்ள வந்து ஒரு கதாநாயகனாக நடிப்பவனை கண்ணீர் சிந்தி கதறி வைக்கக்கூடிய ஒரு சூழல்ல தான் எல்லாம் ஒரு அரசியல் கட்சியோட பாதுகாப்பு போயிடுறாங்க. நீங்க என்னென்ன நடிகர்கள்லாம் எடுத்துக்கோங்க, நீங்க யாரையெல்லாம் உங்களுடைய நாயகர் கதாநாயகர்களாக விருப்பப்பட்ட கதாநாயகர்களாக நீங்கள் விரும்பி பார்க்கக்கூடிய படத்தின் நாயகர்கள்லாம் கையை கட்டி பம்மிக்கிட்டு போய் நிற்கணும். அதுதான் உண்டு, வேற வழியே கிடையாது. அதை அந்த நிலையை வந்து தேட்டருக்காரங்களுக்கு ஓப்பன் பண்ணி இப்போ கொடுத்துட்டாப்ல. ஏன்னா விஜய் வந்து அனுபவிச்சிருக்கிறார். அவருடைய படம் 2வது முறை வரக்கட்டும், இப்போ தேட்டரில்
சினிமா படத்தில் நடிக்கிறாரு இல்லை, அது ரெண்டாவது விடுங்கன்னு வைங்க. நடிக்காரோ இல்லையோ, அடுத்த தேர்தல் என்ன ரிசல்ட் வருதோ தெரியல. ஆனால் அடுத்த தேர்தல்களில் இன்னும் நீண்ட நாட்கள் நிலைப்பற்று நிற்கும் என்று நம்புவர்களில் நாங்களும் ஒருவர். நிற்கணும். மூன்றாவது ஒரு சக்தி இருக்க வேண்டும். மாநில சக்தி ஒன்று இருக்கணும். ஆனால் அவர்கள் தேசியத்திற்குள் அடங்கி விடுவார்களோ என்கின்ற பயமும் நமக்கு. அது ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த ஒரு புதிய செய்தி நமக்கு வந்து சேர்ந்திருக்கு. அவர் சார்ந்து இருக்கக்கூடிய திரைத்துறைக்கு வந்து அவர் வந்து ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிருக்கிறார். எல்லாமே பிளாக் மணி அப்படி நீங்கள் குறைகள்னு பார்த்தா நிறையா இருக்கும். அதை உள்ள நம்ம போக வேண்டாம். நல்லதை வரவேற்போம். நன்றி. வணக்கம் தோழர்.